இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மூல நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்தும் அதற்கான சரியான சிகிச்சை முறைகள் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் ஏற்படுத்தப்படும் தீர்வுகள் குறித்து பேசுகிறார் திருவனந்தபுரம் எஸ்பி போர்ட் ஹாஸ்பிட்டல் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் எஸ்பி வெல்ஃபோர்ட் பன்னோக்கு மருத்துவமனையாக, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் எஸ்பி வெல்ஃபோர்ட் மருத்துவமனையினுடைய பொது அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்களிடம் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா உள்ளிட்ட இது தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் மிக குறிப்பாக அறுவை சிகிச்சையால் ஏற்படுகிற மாற்றங்கள் மற்றும் சிகிச்சை வழிமுறைகள் குறித்தும் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்பி போர்ட் மருத்துவமனையினுடைய பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மேம். இப்ப குறிப்பா பைல்ஸ் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான பிரச்சனை என்றாலும் கூட பெண்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக கேட்பதற்கென்று சில கேள்விகள் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில குறிப்பா பெண்களுக்கு தொடர்பான பைல்ஸ் பிஸ்டுலா இது தொடர்பான இன்ன பிற பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் பேச இருக்கிறோம். அந்த வகையில் வளரிளம் பருவ பெண்கள், டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், க்ரோத்திங் ஸ்டேஜ்ல சொல்லப்படக்கூடிய டீனேஜ் ஸ்டேஜ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பாய்ஸை விட பெண் குழந்தைகளுக்கு மிக இள வயதிலேயே இந்த பைல்ஸ் பிரச்சனை உருவாகிறது. நிறைய ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. முதல் கட்டமா அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையே பெரும்பாலும் அவங்க வெளியே சொல்லாம அதிகபட்சமான லெவலுக்கு அது டெவலப் ஆனதுக்கு பிறகுதான் அதை அதிகமான வலி மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதுதான் சொல்றாங்க. இது காமனான பிரச்சனை அப்படின்னா கூட குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு அதிகமா இந்த பிரச்சனை காணப்படுவதற்கு என்ன காரணமா இருக்கலாம்? முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு அவங்க பிரெக்னன்சி டைப்ல பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் லேடிஸ்க்கு ரொம்ப காமனா பைல்ஸ், ஃபிஷர், பிஸ்டுலா இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் வருது. நீங்க கேட்ட மாதிரி இப்ப டீனேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்க ஜென்ரலி ஸ்கூலுக்கு போறாங்க. கம்பேர்ட் டு மென், கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே இன்டெஸ்டைனுடைய கன்ட்ராக்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு நேச்சுரலாவே. அந்த பீரியட்ஸ்ல இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர்ற டைப்ல இந்த மாதிரி இருக்கு. ஸோ நேச்சுரலி அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் அதான் முக்கியமான காரணம். பிஸ்டுலா, ஃபிஷர், பைல்ஸ் எல்லாத்துக்குமான மிக முக்கியமான காரணம் எதுன்னு வச்சீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் தான், மலச்சிக்கல். ஓகே மேம். இப்ப பொதுவாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது இன்னொன்னு ரொம்ப ஏர்லியரா ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மார்னிங் ஃபுட்டு ஸ்கிப் பண்றது, அல்லது ஒரு முறையா இப்ப நம்ம ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போகக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காதனாலேயே நிறைய பேர் காலையில போய் அவங்களுடைய மோஷன் போறது இது மாதிரியான விஷயங்களை அடக்கிக்கிறாங்க அல்லது தவிர்த்துக்கிறாங்க. இது மாதிரியான ப்ராப்ளம், அது சரியான அளவுல அவங்களுடைய மோஷன் ரொட்டேஷன் இல்லாதது ஒரு விஷயம். இன்னொன்னு அவங்களுடைய மார்னிங் டைம் ஃபுட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த ரெண்டு வகையான பாதிப்பும் அவங்களுடைய இது மாதிரி மலச்சிக்கல் ஏற்பட்டு அதுக்கு பிறகு இது மாதிரியான பைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கலாமா? இருக்கலாம். இதுதான் முக்கியமான காரணமும் கூட. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஃபிஷர், பைல்ஸ் இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றோம். கான்ஸ்டிபேஷன் ஏன் வருது, மலச்சிக்கல் ஏன் வருதுன்னு வச்சீங்கன்னா ஏன்னா நீர் ஆகாரம் குறைவா எடுத்துக்கிறது, ஆகாரமே குறைவா எடுத்துக்கிறது, நார்ச்சத்து இருக்கிற ஆகாரங்கள் கம்மியா எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் பாரதம் நீர் சத்து கம்மியா எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போற டைப்ல அவங்க ஒரு லிமிட்டடா தான் தண்ணியை குடிக்கிறாங்க.
ஸோ அந்த தண்ணி ஒரு நாளைக்கு 3 to 4 liters வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒரு 50% கரெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபுட்டு நல்ல குவான்டிட்டியில எடுக்கணும், கரெக்ட் டயத்துல கூட எடுக்கணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க காலையில போகும்போது கொஞ்சம் ஏர்லியா எந்திரிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். டெய்லியுமே அவங்க காலையில மோஷன் போற ஒரு ஹேபிட்டா அவங்க வச்சுக்கணும். இன்னைக்கு போல, இப்போ வரல, டைம் ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்குமே அவங்க கொஞ்சம் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு ஒரு ஹேபிட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். பின்ன இப்போ ஸ்கூல்ல சீக்கிரமா போனா கூட இந்த நேரத்துல ஒரு ஸ்நாக்ஸ் டைம் இருக்கு, அந்த டைத்துல முடிஞ்சு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் காலையில இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மோஷனோட குவான்டிட்டியும் இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது மோஷன் நார்மலா போகும், கான்ஸ்டிபேஷன் வராது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் மெயின் ப்ராப்ளம். மலச்சிக்கல் தவிர்ப்பே முக்கியமா இந்த பிரச்சனைகள் வராம தவிர்த்துக்கிறதுக்கான முதல் காரணமாக இருக்கும் இல்லையா? இப்போ சாதாரணமா இந்த ஸ்டேஜை தாண்டி ஒரு பெண் ஒரு குறிப்பா இப்ப வந்து திருமணத்துக்கு பிறகு பெரும்பாலும் பொதுவாக காணப்படுகிற இந்த கர்ப்பகால பைல்ஸ் தொடர்பான இந்த பிரச்சனை, கர்ப்பகால தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது குறிப்பா ஒரு 6வது மாதம் 7வது மாதம் இந்த காலகட்டத்துல இயல்பாவே அந்த பெண்களுக்கு வந்து நார்மலா மோஷன் போறது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து மாற்றம் வரும். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப அவங்களால புஷ் பண்ணி அவங்களுடைய மோஷன் வெளியேற்ற முடியாத ஒரு நிலைமைகள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு பைல்ஸும் ஒரு பிரச்சனையா உருவாகும் போது அவங்க தினசரியுமே அவங்களுக்கு ஒரு பெரிய வலி போராட்டமான ஒரு சூழல் உருவாயிடுது. நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு சரியான தீர்வு சொன்னது மாதிரி குறிப்பா இந்த கர்ப்ப காலத்துல ஏன் இந்த மாற்றம் ஏற்படுது, அப்படி ஏற்பட்டால் அதுல தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ஓகே, கர்ப்ப காலத்துல ஃபர்ஸ்ட் 2-3 விஷயம் புரிஞ்சுக்கணும். கர்ப்ப காலத்துல நமக்கு உடம்புல ப்ரொஜெஸ்டரான் ஒரு ஹார்மோன் லேடிஸ்க்கு இருக்கு. அந்த ஹார்மோன் வந்து அந்த கர்ப்ப காலத்துல அதிகமா இருக்கும். அது யூட்ரஸ்ல குழந்தைய தக்க வைக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வேலை என்னன்னா நம்மளுடைய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கறது. இதே வேலை தான் நம்மளுடைய குடல்களையும் நடக்கிறது. அந்த தசைகள்லாம் ரிலாக்ஸ் ஆகுறதுனால நார்மலா நமக்கு புஷ் பண்ணி போற மோஷன் அந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருது. அப்புறம் இந்த வயசுக்குள்ள குழந்தை 6 மாசத்துக்கு அப்புறமா அதோட சைஸ் பெருசாகும் போது இந்த குழந்தையும் இந்த குடலை அமுக்கிறதுனாலையும் மோஷன் போற பிரச்சனைகள் வருது. அப்படின்னு அந்த டைத்துல நமக்கு அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த டேப்லெட்ஸுமே நமக்கு இந்த மலச்சிக்கலை உண்டு பண்ணுது. நாலாவது பாத்தீங்கன்னா அந்த டைத்துல நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா வேகமா நடக்க முடியாது. அவங்க நினைச்சா கூட அவங்களால வேகமா நடக்கிறதோ ஒரு டக்குனு எந்திரிச்சு உட்காரதோ எதுவுமே செய்ய முடியாது. நம்ம குடிக்கிற 3-4 லிட்டர் வெள்ளங்கிறது அப்போ தண்ணிங்கிறது அப்போ அந்த டைத்துல பார்க்காது. இந்த நேச்சுரலி எல்லாமே மலச்சிக்கல் உருவாகிறதுக்கு கர்ப்ப காலத்துல காரணமா இருக்குங்க. அப்புறம் இந்த ஜென்ரலா நான் சொன்ன மாதிரியெல்லாம் நம்ம இந்த பழங்களும் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் என்னென்னு வச்சீங்கன்னா மெயினா கீரை, இந்த வாழைத்தண்டு, வாழை பூ, இந்த மாதிரி நம்ம பீர்க்கங்காய், இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை காலையில உணவோட சேர்த்து எடுத்துக்கணும். இதை காலையில 11 மணிக்கு 12 மணிக்கு மாதிரியான சமயத்துல நமக்கு பழங்கள் எடுத்துக்கலாம். நார்ச்சத்து இருக்கிற பழங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். எந்த பழங்கள் வேணா எடுத்துக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள், வாட்டர்மெலான், இந்த மாதிரியான எல்லா பழங்களையும் இந்த காலை உணவுக்கு கூட சேர்ந்து மதிய உணவுக்கு முன்னாடி இது எடுக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த மலச்சிக்கல் இல்லாம சுலபமா இருக்கும். இப்போ இது பண்ணியும் நமக்கு மாறாத காலகட்டத்துல மருத்துவருடைய பரிந்துரையின் பேர்ல அதுக்கான ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ்னு ஸ்கூல்ல வந்து மோஷனை ஈஸியா போக வைக்கிற மருந்து இருக்கு. அது மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கான மலச்சிக்கல் பத்தி பேசிட்டு அடுத்த அறுவை சிகிச்சை பேசலாம். இப்போ குறிப்பா வந்து நார்மலா அவங்களுடைய லைஃப் ரொட்டீன்ல ஒரு 50-60 வரைக்கும் அவங்களுடைய மலச்சிக்கலோ அல்லது பைல்ஸ் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு கூட குறிப்பா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு 60 வயசுக்கு மேல போயிடுச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமா மலச்சிக்கல் வந்து உருவாகுது. குறிப்பா ஆண்களுக்கும் உருவாகுது, பெண்களுக்கும் இது உருவாகுது. இந்த வயது முதிர்வு அப்படிங்கிறது இந்த பைல்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்காம? கண்டிப்பா வயது முதிரும் போது நமக்கு ஜென்ரலாவே பொதுவாகவே நம்ம உடம்புல நரம்புகள்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். நரம்புகளுடைய வீக்னஸ் ஜென்ரலாவே பாடி ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம சொல்ற மாதிரி நாம சாப்பிட்ட உணவை நம்மளே செரிக்க முடியாதுன்ற மாதிரி பவல் மூவ்மெண்ட்ஸ், அதாவது வயிற்றுக்குள்ள இன்டெஸ்டைல் மூவ்மெண்ட்ஸ் நம்மளால இது பண்ண முடியாது. தானவா நடக்கிற ஒரு விஷயம். இது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம்.
இதோடைய தன்மை வயசானவங்களுக்கு குறைஞ்சது. அந்த மலத்தை வயிற்று குடல்ல இருந்து வெளியே தள்ளி கொடுக்குற அந்த இது குறையறதுனாலதான் வயசானவங்களுக்கு மெயினா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வருது. இது இல்லாம சுகர் இருக்கிறவங்களுக்கு இது சின்ன வயசுலயே வந்தது. ஒரு 40-45 வயசுலயே சுகர் இருக்கிறவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்படுற நரம்பு வெளியே தெரியாத கால் கை மரத்து போகுதுன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அது வெளியில அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, வெளியிலும் தெரியாது. இது ஒரு வயது முதிர்ந்தவங்களுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஓகே. ஆனா மலச்சிக்கல் வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஒரு 10 வருஷமா டயபெட்டிக் இருக்குன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துரும் இல்லையா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிம்டமே இதுவா தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாதே தவிர முதல் அவங்களுக்கான வரக்கூடிய அறிகுறி நரம்பு கூட நம்ம சரி நீங்க கொஞ்சம் பழம் சாப்பிடுங்க, கொஞ்சம் காய்கறி எடுத்து. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அந்த பழ வகைகள் கூட சாப்பிட முடியாது. ஸோ பை நேச்சர் அப்படின்னா அவங்க காய்கறிகள் அல்லது நட்ஸ் இது மாதிரி தான் அவங்க எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா காய்கறிகள், இதே மாதிரி கீரை வகைகள் இதையெல்லாம் எடுத்துக்கலாம். இவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு மெயினா புரதச்சத்து, நமக்கு மாவுச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து இருக்கு இல்லையா? இந்த புரதச்சத்து எடுத்துக்கும் போதுதான் எப்பவுமே நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன்ங்கிற ஒரு விஷயம் மலச்சிக்கல்ங்கிறது அதிகமா வருது. அந்த நேரத்துல நமக்கு தண்ணி குடிக்கிறது நிறைய தேவைப்படும். இப்ப இந்த ஃபிஷ்ன்னு சொல்ற ஆசனவாய் வெடிப்பாகட்டும், மூலம் சொல்ற பயில்ஸ்ன்றது எல்லாமே முதல் ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ்ல இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனை இல்லாத ஸ்டேஜ்ல இந்த தவிர்க்கப்பட வேண்டிய மெயினா இந்த சிக்கன் சாப்பிடுறது, பொறுப்பு சிக்கன் சாப்பிடுறது, நம்மளுடைய சாதாரண கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, எந்த கோழி முட்டையா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா மலச்சிக்கலை அதிகப்படுத்தும். நமக்கு ஒரு வாசி முட்டையோ இல்ல மீனோ மட்டனோ இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வராது. ஓகே. சோ அவாய்ட் பண்ணிக்கணும், பொரித்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும், முட்டை ஆமா அந்த டைப்ல ஒரு 2 வீக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மோஷன் நல்லா ஸ்மூத்தா போற மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்கனாலே அது ஹீல் ஆயிடும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற மூல பிரச்சனை கூட குறைஞ்சிடும். ஓகே 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 மேம். இப்ப குறிப்பா இந்த அறுவை சிகிச்சை முறைகள் பத்தி பேசுவோம். இப்ப பைல்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தெரிந்தாலே கூட முதல் கட்டமா முடிஞ்ச வரைக்கும் அதை வெளியில சொல்லாம தன்னால எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேனேஜ் பண்றாங்க. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இதை செய்யறாங்க. அடுத்த கட்டமா அவங்களுடைய அவங்க மோஷன் போறதுக்கு உட்கார்ந்து அப்படி ஃபுல்லா அந்த க்ளோசட் ஃபுல்லாவே பிளட் ஆகுது. அது ஒரு ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துருது. அல்லது இவங்களால ஒரு டைம் மோஷன் போறதே ஒரு பெரிய ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு வரோம். இந்த லெவலுக்கு வந்த பிறகுதான் டாக்டர்ஸ்ட பெரும்பாலும் சொல்றதுக்கு வர்றாங்க, எஸ்பெஷலி லேடிஸ். இப்போ இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் எனக்கு வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. இப்ப எனக்கு இது மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிட்டா எனக்கு இது மாதிரியான தொடர் வேலைகள் பார்க்க முடியாது, குடும்ப பொறுப்புகள் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பல காரணங்கள் சொல்றாங்க. இவங்களுக்கு மிக முக்கியமா நாம இதை ஏர்லியரா ட்ரீட் பண்ண வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கறத முதல் விஷயமா சொல்லலாம். 2வது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களால ஏன் மோஷன் வெளியே போகல அப்படின்னு அவங்களே அவங்களுடைய அந்த ஆசனவாயை தொட்டு பிரஷ் பண்ணி வளர்த்தி பார்த்தாதான் அதுக்குள்ளால ஏதோ ஒரு கட்டி இருக்கக்கூடிய லெவலுக்கு உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத டாக்டர் போகணுங்கிற விஷயத்தையே கன்சிடர் பண்றாங்க. இது இல்லாம முன்னதாகவே நமக்கு ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம் வருது அல்லது பிஸ்டிலா அப்படிங்கறது வெடிப்பு பிரச்சனைகள் வருதுங்கிறத புரிந்து கொள்வதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நான் முதல்ல இந்த ஃபிஷர், பைல்ஸ், பிஸ்டிலா இதுக்கான வித்தியாசம் 3 என்னென்ன வியாதி எப்படி அது தொடங்குதுன்ற ஒரு கோர்வையா சொல்லும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஃபிஷர்னா என்னன்னா ஆசனவாய் வெடிப்பு. இந்த ஆசனவாய் வெடிப்புங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது அனுபவப்பட்டிருக்கோம் லைஃப்ல. நம்ம மோஷன் போற இடத்துல ஒரு புண்ணு, ஒரு பிரிஞ்சிருச்சு ஒரு புண்ணு இவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் மோஷன், அது போற மோஷன் ரொம்ப ஹார்டா, அதாவது நம்ம தண்ணி குடிக்கிறது கம்மியாகி டீஹைட்ரேஷன் ஆகி அந்த மோஷன் ரொம்ப ஹார்டா இருக்கணும். இருந்துட்டு அந்த ஆசனவாய் நார்மலி நம்மளாம் விரிச்சு கொடுக்கறதும் இல்லை, தானாவே அது வெளியே மோஷன் தாழ வரும் கீழே வரும்போது. அப்படி அது சரியா வராத பட்சத்துல அது வெளியதுக்கு முன்னாடியே அந்த மோஷன் வெளியே வரும்போது அந்த ஆசனவாய் வெடிப்பு வந்துருது. இதுதான் ஃபிஷர்னு சொல்றேன். இது பைல்ஸ்ன்றது என்னன்னா உள்ளுக்குள்ள நமக்கு கொஞ்சம் மோஷன் போற இடத்துல ரத்த குழாய்கள் இருக்கு. இது நம்ம டைட்டா மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த ரத்த குழாயும் சேர்ந்து கீழே தள்ளப்படுது. அது வீங்கி வந்துதான் நம்ம பைல்ஸ் சொல்றோம். பைல்ஸ்ல பெயினே இருக்காது. பைல்ஸ் ப்ராப்ளம்ல ப்ளீடிங் தான் இருக்கும். ஒரு வாட்டி மோஷன் போறப்பையும் இந்த பைல்ஸ்ல ப்ளீடிங் இருக்கும்.
யூஸ்வலி பேஷண்ட் வர்ற ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜும் ஆசனவாய்க்கு உள்ளேயே தான் இருக்கும் இந்த ஃபைல்ஸ். தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்ல ஆசனவாய்க்கு வெளியே வந்துடும். ஒன்னே அது வெளியில இருக்கும், மோஷன் போனப்போ வரும், தானாவே உள்ள போயிடும். 4வது ஸ்டேஜ் அது வெளியில வந்து வெளியிலேயே தான் இருக்கும். ஒன்னே இவங்க தள்ளி கொடுக்கணும், இது வெளியிலே தான் இருக்கும். இது வந்து இதுல இருந்து ப்ளீடிங் தான் வரும் ஃபைல்ஸ்ல. ஃபைல்ஸ்னால ஒரு கான்ஸ்டிபேஷன் வராது, கான்ஸ்டிபேஷன்னால ஃபைல்ஸ் வரலாம். ரெண்டாவது ஆசனவாய் வெடிப்பு பாத்தீங்கன்னா அதுல நல்ல பெயின் இருக்கும், எப்பவுமே வலி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த மோஷன் போறதே ஒரு நரக வேதனை. ஒரு நாள் காலையிலுமே நம்ம டாய்லெட் போயிட்டு வர்றதே ஒரு பெரிய பெயினாகவும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். அது போய் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த பெயின் இருக்கும், மயக்கம் வராதுக்கு கூட பெயின் இருக்கும். இதுதான் ஃபிஷர். இந்த ஃபிஷர் ஆசனவாய் வெடிப்புங்கிறது தானாவே நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க முறைகளை மாற்றினோம்னாலே ஒரு 3 மேக்ஸிமம் 3 to 4 வீக்ஸ்ல தானாவே ஹீல் ஆயிடும். அது இல்லைன்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த வருது இல்லைங்களா, அந்த வர்ற ஸ்டேஜ்லயும் அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்ட அது அப்பவே கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடும். இது ஹீல் ஆகாம போகும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுது. ஒரு 5-6 வாரம் ஆகும்போது இந்த ஆசனவாய் வெடிப்பு மேலோட்டமா ஒரு ஹீல் ஆயிடும். இன்னும் இருக்கு, திருப்பி இதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு மலச்சிக்கல் வரும்போது மறுபடியும் அது திரும்பியும் முடிஞ்சிருது. இந்த மாதிரி திரும்ப அந்த ஆசனவாய் வெடிப்பு வரும்போது அந்த இடத்துல இருக்க மசில் சுருங்கி போடுது. இந்த மசில் சுருங்கி போயிட்டதுனால இந்த மசில் ஒரு வாட்டி மோஷன் வரும்போதும் அது நமக்கு திறந்து கொடுக்காது. கொடுக்காததுனால திரும்பவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃபிஷர்னு சொல்றோம். இவங்களுக்கு எப்பவுமே இந்த ஃபிஷர்னாலே கான்ஸ்டிபேஷன் வந்துருக்கு. இது இல்லாம ரீசன் அவங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வந்தா இந்த ஃபிஷர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம மெடிசன்லயே ஹீல் பண்ணலாம். ஃபைலுக்கும் அதே மாதிரி மெடிசன்லயே ஹீல் பண்ணலாம். சிஸ்ட்னா வேற ப்ராப்ளம். சிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட். அது வேணாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிஸ்ட்னா சிஸ்ட்னா பத்தி சொல்லணும்னா அது இந்த மாதிரி ஆசனவாய் வெடிச்சுக்கோ இல்ல வேற காரணங்களுக்காகவும் ஆசனவாய்க்கு உள்ள இருக்கிற சில கிளான்ஸ் சூட்டுகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. இன்ஃபெக்ஷன் ஆகி அது பழுத்து மாறிடுது, கீழே மாறி அதுக்குள்ள கலெக்ட் ஆகி அது வெளியே கீழ் பகுதியில ஒரு இடத்துல வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆசனவாய்க்கு உள்பகுதியிலும் ஸ்கின்ல வெளியில ஆசனவாயை சுற்றியும் ஒரு ஓப்பனிங்கா வந்து இதுல இருந்து திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகி பக்கம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஆசனவாயினுடைய உள்பகுதியில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த லேயர் உள்ள இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ல தான். ஓகே. ஸோ இந்த 3 வகையான பிரச்சனைக்கும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரொம்ப ஈஸியஸ்டா வெளிப்படையா ரொம்ப சீக்கிரமா அதுல இருந்து முழுமையா நிவாரணம் பெறதுக்கான வழிமுறை அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் பரிந்துரை செய்யறது அறுவை சிகிச்சை தான். ஆனா முடிந்த வரைக்கும் பெண்கள் இதை வந்து டேப்லெட்லயே எடுத்துட்டு போயிட முடியுமா, மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிட முடியுமா, சாப்பாட்டுலயே நான் கவனம் செலுத்திட முடியுமா அப்படின்னு அதை தனக்கு ஒரு பிஸ்லாவோ அல்லது ஃபிஷரோ அல்லது வந்து பைல்ஸ் எதுவாக இருந்தாலுமே இதை மேனேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல சொல்றது பார்த்து அதுக்கான ஃபேமிலி தான் அதற்கான முக்கியமான காரணம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சை மிக நுட்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றிருக்கு. இது மாதிரி ஒரு மூளை வெடிப்போ அல்லது பிஸ்டுலாவோ ஒரு பைல்ஸோ ஒரு பிரச்சனைக்காக அறுவை சிகிச்சை செய்துதான் இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானால் அதற்கு எவ்வளவு அறுவை சிகிச்சையினுடைய அந்த நாட்கள் முழுமையா கியூர் ஆகி அவங்களுடைய மற்ற வேலைகளுக்கு வந்து செல்றதுக்கு எவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஆகும்? இப்ப அட்வான்ஸ் துறையில ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்னன்னு சொல்லுங்க. ஓகே. முக்கியமா அறுவை சிகிச்சை முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஒரு முன்னாடி இருந்தது ஒரு 100%, இப்ப ஆல்மோஸ்ட் அது 50% அளவுக்கான இந்த நம்மளுடைய நேர விரயம் குறையுது. இப்போ வந்து மெயினா லேசர் சிகிச்சை தான் பண்றாங்க. லேசர் சிகிச்சைன்னு எடுத்துட்டீங்கன்னா லேசர் சிகிச்சையில நமக்கு ஒரே நாள்ல காலையில அட்மிட் ஆகி சாயந்தரமே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் தான் அது. இந்த அறுவை சிகிச்சையை ஒரே நாள்ல காலையில அட்மிட் ஆகி சாயந்தரம் டேக் கேர் மாதிரி வந்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு ஒரு எல்லா 2 டேஸ்லயும் அவங்க திரும்பவும் வேலைக்கு போறாங்கன்னா வேலைக்குமோ அல்லது டெய்லி அவங்க வீட்டில் என்னென்ன ரெகுலரா ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியுமோ அதளவுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடைக்குது. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளுக்குள்ள அவங்களுக்கு அங்க ஏதாவது காயமோ ஏதாவது இருந்ததுன்னா அது கூட கம்ப்ளீட்டா ஆறிடுது லேசர் சிகிச்சையில. சாதாரண நம்ம செய்யும்போது ஒரு மாசம் ஆகுது, ஒரு 2 வாரம் அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும்.
இந்த புண்ணெல்லாம் உணங்கி, அதாவது புண்ணெல்லாம் ஆறி ரெடியாகி வர்றதுக்கு 1 மாசம் எடுக்குதுன்னா, இதுல ஒரு 10 நாள்லயே லேசர் சிகிச்சையில கம்ப்ளீட்டா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. 2 நாள்ல அவங்க வெள்ளைக்கு போற அளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஓகே மேம். இப்ப வந்து உள்ளுக்குள்ளால் இருக்கக்கூடிய கட்டிகள் அல்லது அந்த மூல முளை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நீடு மாதிரியாக உள்ள இருந்து நீக்கப்பட வேண்டிய இந்த மாதிரி ஒரு வகை அறுவை சிகிச்சை வந்து செய்யப்படுகிறது. இன்னொரு வகை அறுவை சிகிச்சையில வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்காக பிரத்யேகமான மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்படுது. அந்த மூலவாய் பகுதி வந்து சீரமைக்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விரிசல்னால அந்த மூலவாய் பகுதி வந்து ஒரு ஒரு சிதைவு நிலையில இருந்துச்சு, அது ஒரு அன்பொசிஷனா இருந்துச்சு. இப்ப இத வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இதற்காக சில வந்து மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ் உடைய விலையே வந்து பாத்தீங்கன்னா 40,000 30,000 அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சொல்றாங்க. அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 lakhக்கு மேல வந்து சராசரியா கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய அறுவை சிகிச்சையா இருக்கு. என்ன வியாதிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்றாங்க? நம்ம வந்து இந்த பைல்ஸினுடைய இந்த பகுதிகளை வந்து நீக்கப்படுற அறுவை சிகிச்சை செய்யறோம். இதுக்காக தனியா வந்து இதற்கு ஒரு ரா மெட்டீரியல் பயன்படுத்துறோம். அது வந்து இதுக்கு பிறகு அது மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்குன்னு சில சிகிச்சை முறைகள் சொல்றாங்க. அப்படியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இப்ப சாத்தியப்படுது? ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுக்கான கட்டணம் வசூலிக்கிற அளவுக்கு அந்த மெட்டீரியல்ல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஓகே, இப்போ பையனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் 1 லட்சம் 1.5 லட்சம்ங்கிறது நம்மளுடைய இடத்தை பொறுத்து மாறுங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கேரளால ஜாஸ்தியா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு நகர்ப்புறங்கள்ல ஒரு விலையும், கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டர்ல டவுன் மாதிரி இருக்கிற இடங்கள்ல வேற வேற விலை. ஸோ அதனால விலையை வச்சு உங்க ட்ரீட்மெண்ட் நீங்க கேட்கறீங்கன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலா பையனுக்குன்னு வச்சா இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. நமக்கு கன்வென்ஷன்ல அந்த காலத்துல பண்ண அறுவை சிகிச்சை, அதுல அந்த பைல் மூளை கட்டியை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல கட்டி விட்டுருவாங்க, ஃபியூச்சரிங் பண்ணிடுவாங்க. லைகேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பைல்ஸ் சொல்றது இதுதான் நமக்கு காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிறது, எப்பவுமே செய்யறது இதுதான். 2வது இருக்கிறது கோல்டு தெரப்பின்னு ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல, 10 ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் பைல்ஸ்ல ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதை விட்டுறது, அது கோல்டு தெரப்பின்னு கிரையோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது 2வது. 3வது பாத்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் இன்ஜெக்ஷன், அதாவது அந்த இடத்துல ஒரு கம் மாதிரியான ஒரு விஷயத்த இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பைல்ஸ் வந்து தானாவே சுருங்கிடுது. அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்றதுல இது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ்ல மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன 2 ஃபர்ஸ்ட் சொன்ன ஆபரேஷன் எல்லா ஸ்டேஜ்லயும் பண்ண முடியும், எல்லா ஸ்டேஜ்லயும் பண்ணலாம். இந்த ஃப்ளூரசன்ட் கிரையோதெரபி இதெல்லாம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுல இந்த ஃப்ளூரசன்ட் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம், நாட் வெரி காஸ்ட்லி. இது 2. 3வது பாத்தீங்கன்னா ஸ்டேப்லர். நீங்க சொல்றது ஸ்டேப்லரா இருக்கலாம், ஸ்டேப்லர் ஹெமராய்டெக்டமி. அது என்னன்னா நமக்கு வந்து குடலை வந்து அந்த இடத்த கட் பண்ணி அந்த பைல்ஸையும் வெளியே எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சிங் போடக்கூடிய ஸ்டேப்லர். அந்த ஸ்டேப்லர் மிஷின் மட்டும்தான் ஒரு 15,000 to 20,000 ஆகும் நமக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு. அது ஒரு தெரப்பி. இப்போ அதையும் தாண்டி அட்வான்ஸ்டா வந்திருக்கிறது தான் லேசர். லேசர் வந்து இடத்தை பொறுத்து விலை வித்தியாசங்கள் வருது. 40,000 இருந்து 80,000 வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இடம் தகுந்து வந்து வித்தியாசப்படுது. லேசர் தான் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு சிகிச்சை இப்ப இருக்கு. சோ அதுதான் வந்து இப்ப குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து வசூலிக்கிறாங்க. இப்ப இந்த ப்ராப்ளம், அதாவது இதுவரைக்கும் வந்து பல மருந்துகள் வந்து பயன்படுத்தப்பட்டது, நாட்டு மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது, நிறைய ஃபுட்ல வந்து இது சாப்பிட்டா இது சாப்பிடட்டா தவிர்த்துக்கிட்டா அப்படின்னு பல வகைகள்ல வந்து இந்த பைல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துலயுமே திரும்ப இந்த பைல்ஸ் பிரச்சனை கட்டாயம் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இப்ப இவ்வளவு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல வந்து நாம வந்து முற்றிலுமா அந்த கட்டியை நீக்கக்கூடிய அல்லது கம்ப்ளீட்டாவே அதை வந்து கரித்து விடக்கூடிய, இப்ப நம்ம சொன்னது மாதிரி இந்த ஸ்டாப்பிங் சிஸ்டம், இது மாதிரியான அட்வான்ஸா வருகிற போது மீண்டும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு? கட்டாயம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாமா, இல்ல அறவே அதை தவிர்த்துக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு 70% வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஏன்னா பைல்ஸ் அதோடைய லொகேஷன் நாங்க சொல்லுவோம், ஒரு 3 ஸ்பாட்ல கண்டிப்பா நார்மலா இருக்கு, எல்லாருக்குமே இந்த 3 ஸ்பாட்ல வரும். அது நம்ம இந்த ஸ்டேப்லர் பண்ணும்போது அதை நம்ம எடுத்துருவோம். ஸ்டேப்லர் மீதி வேற ஏதாவது இடத்துல சின்ன சின்னதா வரலாம், அதுவும் ஒரு 20-30% தான். அது திரும்பவும் ரொம்ப வளர ஒரு என்ன சொல்றது ஒரு % தான் திரும்பி வரதுக்கான சான்ஸ் வந்தா இந்த 3 சைட்ல வரதுக்கான சான்ஸ்.
ஓகே மேம், ஓகே, ரைட் மேம். இப்போ வந்து நம்ம முக்கியமா இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு டெலிவரிக்கு பிறகு அவங்களுடைய தன்னுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற அளவுல அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறது, சாப்பாடு விஷயங்களை மெயின்டைன் பண்றது, இது மாதிரியான விஷயங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த பைல்ஸ் முழுமையா, எனக்கு சில பேர் சொல்றாங்க டயபெட்டிக் வந்து பிரெக்னன்சில வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு பிறகு சரியா போயிடும், அதுக்கப்புறம் இருக்காது. அதே மாதிரி இந்த பைல்ஸ் சார்ந்த விவகாரங்கள் பிரெக்னன்சில உருவாகுது அப்படின்னா அதுக்கு பிறகு முழுமையா அது விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல லைஃப் லாங் அவங்க அது மாதிரியான கேரிங்கோட தான் இருக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு வரக்கூடிய தன்மையை பொறுத்தது. இப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னா டெலிவரிக்கு அப்புறம் அதுவே தானாவே சின்னதாகி நார்மல் ஆயிடும். ஃபுட் டயட் நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணி மலச்சிக்கல் வராம பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பைல்ஸ் சுருங்கி சின்னதாயிடும். இல்ல தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும், அது கிடையாது. ஓகே, இப்ப வந்து சில பெண்களுக்கு வந்து குறிப்பா மாதவிடாய் காலத்துல வந்து மலச்சிக்கல் இருக்கிறது, மாதவிடாய் காலத்துல வந்து இருக்கிற பைல்ஸ் உடைய பெயின், அதாவது நம்ம பிஸ்லாவுடைய மாதிரியான அந்த பிரச்சனைகள் வந்து மற்ற நாட்கள்ல அவ்வளவா தெரியறது இல்ல, பட் பீரியட்ஸ் டைம்ல வந்து அதிகமா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இதுக்கான சாத்தியங்கள் இருக்கு? குறிப்பா அது மாதிரி பீரியட்ஸ்ல வந்து இதனுடைய பெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பீரியட்ஸ் ஜென்ரலாவே அந்த ஹோல் ஏரியாவே அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த டைத்துல மலச்சிக்கல் அதிகமா இருக்கும். அந்த மலச்சிக்கல்னாலதான் இந்த பிரச்சனையும் அதிகமா இருக்கும். ஓகே, சோ எல்லா வகையிலுமே வந்து நாம மலச்சிக்கல் ஏற்படாம எல்லா காலகட்டங்களையும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையா இந்த ப்ராப்ளத்துல இருந்து கியூர் ஆக முடியும். ஓகே மேம், உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பா பெண்களுக்கு பைல்ஸ், பிஸ்லா மாதிரியான இந்த மூல நோய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம், அதை தவிர்த்துக் கொள்வதற்கு இயல்பான வழிமுறைகள், அறுவை சிகிச்சை செய்யக்கொள்ளக்கூடிய அட்வான்ஸ் வழிமுறைகள் எல்லாம் குறித்து ஒவ்வொன்றும் தெளிவாக எடுத்துரைத்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசையரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி. இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் எஸ்பி போர்ட் பன்னோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரம் இந்த சிறப்பு மருத்துவமனையினுடைய அறுவை சிகிச்சை நிபுணராக திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்களுடன் சந்தித்து பேசினோம். நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படுகிற மூல நோய் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் குறிப்பாக அறுவை சிகிச்சை சார்ந்த தீர்வு முறைகள் குறித்தும் பேசினோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு மருத்துவரோடு சந்திக்கும் முறை நன்றி. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.